20 வயதிலேருந்து 40 வயது கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை கிடைக்கும். ஒரு வேலைய விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போலாம். இல்ல எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்காக ஏதாவது வேலைய பார்க்கலான்ற மாரி எண்ணங்கள் மேலோங்கும். புதுசா ஏதோ ஒண்ண உற்பத்தி செய்வீங்க. 3ஆம் இடம் எல்லாமே அந்த சேனலைஸ்டு. புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது, புதுசா ஏதாவது தொழில் தொடங்குறது, சம்திங் லைக் தட். இந்த மாரி ஏதோ ஒரு Instagram பேஜ், Facebook பேஜ் ஏதோ ஒண்ணு ஊடகத்துறையோடு சம்மந்தப்படும். ஏன்னா, மீனத்தில ஒரு பிளானட் இருந்தாலே ஊடகத்தில இருப்பாங்க. அந்த அமைப்ப கொண்டு வந்து விட்டுரும். சனி வந்து உட்கார்ந்து குருவோட பார்வையில இருக்கும்போது, நெறைய ஆன்மீக தலங்களுக்கு போறது, அத வீடியோ எடுக்கிறது, அத ஷூட் எடுக்கிறதுன்ற மாரி இந்த தடவ கொஞ்சம் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. நெறைய பேருக்கு திருமண பிராப்தம், திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். நெறைய பேருக்கு காதல் திருமணத்துக்கு ரெட் கொடி காட்டுனவங்கலாம் இந்த தடவ கிரீன் கொடி காட்டுவாங்க. மதம் மாறியே, ஜாதி மாறியே திருமணத்தை ராகு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஒரு அப்ரூவல் வீட்ல கன்னிராசிக்காரங்க வீட்ல இருந்தாலும் இதான் நடக்கும் இந்த தடவ. ஸோ இந்த தடவ லவ் மேரேஜ் சக்சஸ் பெருசாக ஒண்ணும் கவலைப்பட்டுக்க வேணாம். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க நீங்களும் குழப்பி அடுத்தவங்களையும் குழப்பாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. 15 நாளைக்கு வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கும். தேவையில்லாத விதண்டாவாதங்கள் எட்டி பார்க்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில கவனம். கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கண்ணு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பல்லு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2ம் செவ்வாயுடைய அமைப்பு உங்கள சொல்லி காட்டுது. அதனால அதில மட்டும் கொஞ்சம் கவனமா ஷோல்டர் பெயின் படுத்துட்டு எந்திரிக்கும்போது கழுத்து சுளுக்குறது. ஸோ தலகாணி வைக்கிற இடத்துல கொஞ்சம் கவனம். ஏன்னா 12ஆம் இடத்து அதிபதியில உட்கார்ந்திருக்கிற இடமும் சரி, 12ஆம் வீட்ல கூடிய கேதுவும் சரி, ஒரு மாரி தூக்கத்தில டிஸ்டர்பன்ஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. தலையணை சார்ந்து சில நிகழ்வுகள் நடக்கும். அதனால அதில கொஞ்சம் சில பேர் வீட்ல தலையணை பஞ்சு மாத்துறது, தலையணைய மாத்துறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த தடவ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து சுளுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பார்த்துக்கங்க.